I am Ishita and I'm playing Nivi's character and I'm an archaeologist in this film. But I would like to firstly start by thanking the whole team because of the language barriers. I mean, they have accepted me with so much love, warmth. I literally felt like home here. And coming to the captain of the ship, Mr. Agustin Prabhu, you know, one thing I want to share is in the 80% of the film, I was without makeup and I was always behind him. That little makeup, little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing to me and I am so happy for this. And I would say that we have shot in beautiful locations, but it has not been an easy ride, but it has been definitely a fun ride. And we have made this with a lot of love and passion, and we need your support to make this a success. And lots of love, and have a lovely evening, guys. Thank you so much. என் பேர் ஆதர்ஷ், இந்த படத்தோட இசையமைப்பாளர். நம்ம இதுக்கு முன்னாடி 2 years பேக் அகெயின் இந்த சேம் ஆடிட்டோரியமில் சதூரோட ஈவெண்ட்டுக்கு நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் இஸ் அவர் டைரக்டர் மிஸ்டர் அகஸ்டின் பிரபு அண்ட் த ப்ரொடியூசர். அவங்க 2 பேரோட மனசு வச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ண முடியுது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, இட்ஸ் என்ன சொல்கிறது, லைக் இப்போ நாங்களாம் வி ஆர் நியூ டீம்ல. அண்ட் ஒரு நியூ டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு சம்திங் நியூவாக காட்டணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு பிரேவரி, ஐ திங்க் ஐ ஷுட் அப்லாட் த டீம் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் டெலிவர் இட். ஸோ அதனால் என்னோட அந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த மூவியில் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஆல் கிராண்டியர். நீங்கள் டீசரில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அண்ட் ஃபுல் ஓஷன் ஷாட்ஸ், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு they didn't lose on quality. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஷோ யர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். 5 மாதம் 6 மாதம் முன்னாடி அகஸ்டின் அந்த படத்தோட கதை சொன்னார். கேட்டோன்னே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்வமாக கேட்டேன், யாருண்ணா பண்ணுறா, யாருண்ணா லீடாக பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், நீ தான்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் என்கிட்ட கதையை சொன்னோன்னே கேட்ட மொதல் கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம தான் ஊரில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பக்காவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் மொதல் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா சேஃப்டி மெஷரோடு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஷூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் என்ன, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோன்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படின்னும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்லை, இந்த படத்தில் என் கூட சேர்ந்துட்டு இன்னும் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பாக நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே இவங்களாம் அந்த லீட் அப்படின்றது கிடையாது. இந்த இந்த கதை தான், இந்த கதையும் இந்த கதையை எழுதின டிரெக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்போன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவர் வேறு ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும் அந்த கதையை எழுதினவரும் இவர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவரோட இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பாக இன்னும் செமையாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் மொத்தம் ஒரு 700+ விஷுவல் விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி, அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்மு தான், ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் 2 பேரும் தான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் எங்கேயாவது ஒரு வாரத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா அதை கேமரா கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தானா அந்த இடத்துல நான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு படமாக அங்கே அமைதுனும் போது அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
அதான் ப்ளஸ் சொன்ன மாதிரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல், அந்த படமும் கூடிய சீக்கிரம் இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தி அண்ணா சும்மாவே படம் காட்ட மாட்டார். எப்போயாவது சும்மா 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னால் கூட நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம், டப்பிங் நம்ம ஒரு ராவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டினது கிடையாது. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்து எங்களை வந்துட்டு எங்களோட ஒர்க்கெலாம் ப்ராப்பராக ஜென்யூனாக வாங்கின ப்ரொடியூசர் மணி அண்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் அப்படின்ற, சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல்னு கிடையாது, ஒரு படமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எழுதும்போது தான் இந்த மாதிரி படம்லாம் இன்னும் நிறைய வருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவர் இதே மாதிரி இன்னும் நிறையா படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் தான் ஒரு எங்கள் டீமுக்கு, ஏன்னா அதாவது சீஃப் கெஸ்ட்டு வந்து உட்கார்ற ரோடு ஃபுல்லாக நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எழுதுறீங்களோ நீங்கள் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு, எங்களோட பிக்கெஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை ஜென்யூனாக எழுதும்போது தான் எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் ரீச் ஆகும். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, குடும்பஸ்தனில் இவர் குரு சார் கூட ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட்லி ஸ்டீஃபன் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தில் ஒரு காப் ரோல் பண்ணியிருந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சத்தூர் வாஸ் ஆல்ரெடி மென்ஷன்ட். இந்த படத்தில் ஒரு சாலிடான ரோல் தேங்க்ஸ் டு அகஸ்டின் ப்ரோ எனக்கு கிடச்சிருக்கு. ஏன் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க, இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அசோகா இருக்கட்டும், நிர்மலா இருக்கட்டும், அஜித் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் சத்தூரோட ஷூட்டில். அண்ட் அசோக் ஆல்ரெடி சொல்லிட்டார், ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, அண்ணா எனக்கு பேசவே வராதுண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசிட்டாரு. ஸோ அசோக் கூட எனக்கு தெரிஞ்சு 25 மைட் பி அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். அவர் பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு when I see him in a feature film எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிர்மல் இஸ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சாம்பியன், எம்எம்ஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஹீஸ் அ சாம்பியன், நேஷனல் சாம்பியன், வெரி ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். அண்ட் எந்த கோரியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ஸ்டண்ட் கோரியோகிராஃபி, ஃபைட் கோரியோகிராஃபியாக இருந்தாலும் அவரை கூப்பிடுவோம். அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ மேஜர் பார்ட் ஆஃப் ஆல் தட். தென் இஷிதா, we became very close at the time of the shoot of Satur. And இந்த ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும்போது we were all excited. It's nice to have her on set. ஒரு பயங்கர பாசிட்டிவ் bubbly kind of energy. Then of course the cinematographer Amal, வெரி நைஸ் பர்சன். ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். எந்த சுச்சுவேஷன்லையும் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார். ஆதர்ஷ், அனதர் சில் கை. நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய டீப்பான டிஸ்கஷன்ஸ் போகும். இது ஷூட் டைமில் வந்துட்டு பிரேக்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது ஐ வில் லுக் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் டாக் டு ஹிம், இன்ட்ராக்ட் வித் ஹிம். நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சவுண்ட் மிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. தென் கார்த்திக் ப்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக பேச மாட்டார், பட் யூனோ அவருக்கும் ஒரு ஜாலி சைடு இருக்குது. he also has a very fun side. Then we have ராம் மணிகண்டன் ப்ரோ, thank you so much for trusting us. தொடர்ந்து ட்ரஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. Thank you so much. And yeah, without a producer இதெல்லாமே நடந்திருக்காது. So thank you so much.